பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள் எவை எவை என்பது நேற்று பட்டியலிடப்பட்டது. அந்த பட்டியல் வெளியில் வந்த உடனே பாஜகவில் இருக்கிறவங்க, அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. அந்த அதிருப்தி எனக்கும் இருக்குது. கொங்கு மண்டலம் மற்றும் சென்னை பகுதியில் கண்டிப்பாக பாஜகவுக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்திருக்க வேண்டும். பாஜகவும் கேட்டு வாங்கியிருக்க வேண்டும். அது பாஜக செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இன்னும் சில தொகுதிகளில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த இடத்துல பெருசாக பிரசன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல எனக்கும் தோணுச்சு. அப்போது இவங்க தோக்கிற தொகுதியெல்லாம் நம்ம தலையில் கட்டிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாரையும் மாதிரி நானும் அதே மாதிரி தான் சிந்தித்தேன். அதற்கு பிறகு தான் சரி நம்ம ஒரு டேட்டா பார்ப்போம். இந்த 27 தொகுதிகளில் 2024 பாஜக மற்றும் அதிமுக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்தேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக போட்டியிட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த குறிப்பிட்ட 27 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வாங்கிய வாக்குகள், அதிமுக வாங்கிய வாக்குகள், திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? பாஜக ப்ளஸ் அதிமுக வாங்கிய வாக்குகளை ஒன்றா சேர்க்க போகிறோம். அதை திமுகவுடைய வாக்குகளோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் அந்த 2024 ட்ரெண்ட் படி இந்த சட்டமன்ற தொகுதிகளில் யார் ஜெயிச்சிருப்பாங்க, யார் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இது விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2024 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அதே சினாரியோ இன்னைக்கு இருந்தால் யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி அடைவார்கள், யாருக்கு அட்வான்டேஜ் இப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதற்கு நான் முதல்ல ஒரு டேபிள் காமிக்கிறேன். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 தொகுதிகளில் 2024 படி நம்ம வாக்குகள் வாங்கியிருந்தால் இன்னைக்கு தேதிக்கு பாஜக 14 தொகுதிகளில் வெற்றி பெறும். மொத்தம் 27ல் 14 தொகுதிகளில் அதிமுக வாக்குகளும் பாஜக வாக்குகளும் சேர்ந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்பது தான் டேட்டா சொல்லுது. இதை நான் சொல்லலை. இப்போ பாஜகவுக்கு கொடுத்திருக்கிற தொகுதிகளிலேயே 27 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் நம்மால் வெற்றி பெற முடியும். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாக்குகள் வாங்கியிருக்கோம். பாஜக ப்ளஸ் அதிமுக கூட்டணியுடைய வாக்குகளை சேர்த்தால் திமுக கூட்டணியை விட அதிகம் அப்படிங்கிறது டேட்டா. இது 2024 நடந்த எலெக்ஷனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த 14 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுவோம். அந்த 14ல் கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளில் 100% நம்மளால் வெற்றி பெற முடியும். இதையும் நான் சொல்லலை, டேட்டா சொல்லுது. அது என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறத பாருங்கள். மதுரை தெற்கு, கோவை வடக்கு, அவினாசி, தளி, சாத்தூர் இந்த 5 தொகுதிகளில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியுடைய வாக்குகள் 50% தாண்டுகிறது. 52%, 55%, 56% வரைக்கும் போகுது. இந்த 5 தொகுதிகளில் திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ 2024 ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு. 2024 பாஜக வாங்கிய வாக்குகளும் அதிமுக வாங்கிய வாக்குகளும் அப்படியே மறுபடியும் விழுந்தது, ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இந்த 5 தொகுதிகளில் பாஜக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் டேட்டா பாயிண்ட் சொல்கிறது. ரைட். அடுத்து 9 தொகுதிகள் இருக்கு இல்லையா? நான் மொத்தம் 14 தொகுதிகள் சொன்னேன். அதற்கு அடுத்து இருக்கிற 9 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னாலுமே க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டேட்டா. இந்த தொகுதிகளில் 40 முதல் 49% வரை பாஜக ப்ளஸ் அதிமுக கூட்டணியுடைய வாக்குகள் சேர்ந்து வருது. ஆனால் இது க்ளோஸ் கான்டெஸ்ட். ஏன்னா திமுக கூட்டணியும் நம்மளுக்கு பின்னாடியே இருக்குது. வெற்றி வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த தொகுதிகள் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. அதை நம்ம சிறப்பாக பயன்படுத்துவோமா, சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்கு அடுத்து 27ல் மீதி இருக்கக்கூடிய அந்த 13 தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது. திமுக கூட்டணி சேர்ந்து அவங்களுடைய வாக்கு சதவீதமும் நிறைய தொகுதிகளில் 50% தாண்டி செல்கிறது. கிட்டத்தட்ட திருச்செந்தூர்லாம் பார்த்தீங்கன்னா 58% போகுது. இந்த பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த 27 தொகுதிகளில் ரெட் ஃபிளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில சீட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், மொடக்குறிச்சி, ஆவடி, திருச்செந்தூர், பத்மநாபபுரம் இந்த 5 தொகுதிகளில் திமுக ஒரு மிகப்பெரிய லீட் எடுக்கிறாங்க. பாஜக ப்ளஸ் அதிமுக இந்த 2 கட்சி கூட்டணி வாக்குகள் ரெண்டையும் சேர்த்தாலுமே கண்டிப்பாக நம்மால் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு சினாரியோ. அப்போ இந்த தொகுதிகளில் நம்ம பாஜக மற்றும் அதிமுகவினர் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அப்போ பாஜக வாங்கியிருக்கிற இந்த 27 தொகுதிகளில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை, தூக்கக்கூடிய தொகுதிகளையெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த கணக்கு முதல்ல பொய்யானது. அதற்கு ஆதாரம் 2024 பாஜகவும் அதிமுகவும் இந்த தொகுதிகளில் வாங்கிய வாக்குகள் தான் ஆதாரம். இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். சரிங்க, 2024 இப்படி ஒரு நடந்துருச்சு,
ஆனால் அதுவே திரும்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இது சட்டமன்ற தேர்தல். திமுக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பணம் விளையாடும், முக்கியமாக விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, இவங்கெல்லாம் ஓட்ட பிரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. மோடி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டளிச்சாங்க. அதனால தான் பாஜகவுக்கு அதிக வாக்குகள் கிடைச்சது. ஆனால் இது வந்து சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதே வாக்குகள் கிடைக்காது. 2024 வாங்கின 11.5% மறுபடியும் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த வாதங்கள் அனைத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு என்ன பதில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பாஜகவுடைய வாக்கு சதவீதம் குறையும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு அல்லது அந்த கணிப்பு, அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு முறை வாக்களித்தவர்கள் கண்டிப்பாக வேறு கட்சிக்கு மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா பல மாநிலங்களில் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பாஜக எப்பவும் தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்தே இருக்கிறது. இதுதான் வந்து ரெக்கார்டு டேட்டா. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக என்ன வாக்குகள் வாங்கியதையோ அதை கண்டிப்பாக திரும்பவும் வாங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் இந்த கணிப்புக்காக நான் என்ன பண்ணுறேன், பாஜகவுடைய வாக்கு வங்கியை 11.5 3% குறைச்சி ஒரு 8% நான் வச்சுக்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 8% வாக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்னே வச்சுக்குவோம். அதை அப்படியே ஒரு பார்த்து வைங்க. ஆனால் இதே லாஜிக்கை நீங்கள் வந்து அதிமுகவுக்கும் பொருத்தி பார்க்கணும். இல்லை, பாஜக பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொன்னாங்க, மோடிக்காக ஓட்டு போட்டாங்க, சரி ஓகே. ஆனால் அதிமுகவில் யார் பிரதமர் வேட்பாளர்னே சொல்லலை, அதிமுகவுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா அதுவே வந்து சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்களுடைய வாக்கு வங்கி கண்டிப்பாக அதிகரிச்சு தானே ஆகணும். அவங்களுக்கு வந்து இந்த பிரதமர் யார் அப்படிங்கிற தேர்தலில் வாய்ப்பே கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டே கிடையாது, பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அதிமுக தான் வெல்ல போகிறது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி வராங்க. அப்படிங்கிற போது கடற்கோடி தொண்டர்கள்லேருந்து மேலே இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் வேலை செய்வாங்க. ப்ளஸ் ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுக்கு விடக்கூடிய அனைத்து வாக்குகளும் கண்டிப்பாக விழும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்போது கண்டிப்பாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி உயரும். அது எவ்வளோ உயரும்? ஒரு 5% நம்ம வச்சுக்கலாம். 23% ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க. இப்போ ஒரு 5% வந்து அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே வந்து அதிமுகவுக்காக வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு வைத்துக்குவோம். ஒரு 5% உயருது, 28% ஆச்சு. அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, திமுக எதிர்ப்பு மனநிலை. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3ஆ பிரியுது. அதிமுக, நாம் தமிழர், தாவேக. அது இப்படி 3ஆ பிரியும் போது அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாகவே திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுக வேண்டாம், ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குகள் வந்து மொத்தமாக ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் திமுகவுக்கு மாற்று யாரு, திமுகவை யாரால் தோற்கடிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் மக்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. அப்படி பார்த்தா அதிமுகவுக்கு தான் அந்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனாலும் நான் என்ன எடுத்துக்கிறேன், இதை வந்து சமமாகவே பிரிச்சிருவோம். அந்த 10%ல் வெறும் 3% மட்டும் அதிமுகவுக்கு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மற்றதையெல்லாம் வந்து அவங்க பிரிச்சுக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும். அந்த 3% நம்மளுக்கு அதிகரிக்கிறது. அப்போ ஏற்கனவே 23% ப்ளஸ் ஒரு 5% அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறது, ப்ளஸ் ஒரு 3% திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள்னு கணக்கு போட்டால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி 31% ஆயிடுச்சு. இப்போ இங்கே இன்னொரு கேள்வி இருக்கு. சரிங்க, விஜய் வராருல்ல, அவர் ஓட்ட பிரிப்பாருல்ல, அவருக்கு இன்னைக்கு வந்து 15%, 20%ங்கிறாங்க. அவர் வந்து யாருடைய ஓட்ட பிரிக்க போறாரு? என்ன வானத்துல இருந்து எடுக்க போறாரு? இங்க இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, விசிக, மதிமுக, பாமக இவங்களுடைய ஓட்டத்தான் வந்து அவர் எடுக்க போறாரு. அப்போ அதன் மூலமா வந்து வாக்குகள் கம்மியாகும் இல்லை அப்படிங்கிற கேள்வி மிகச்சரியான கேள்வி. கண்டிப்பா அதிமுகவுடைய வாக்கு வங்கியில ஓட்ட விழும், அதுல மாற்றமே கிடையாது. அப்போ அது எவ்வளவு? ஒரு 5%. விஜய் அதிமுகவுடைய 5% வாக்குகளை எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்குவோம் நம்ம. அப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் 5% மைனஸ் பண்ணா 31 மைனஸ் 5 மறுபடியும் 26%க்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி 26% மினிமம் கேரண்டியாக நம்மளுக்கு இந்த தேர்தலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் பாஜகவுடைய வாக்கு வங்கி 8%. நான் முன்னாடியே சொன்னேன், அதுலேயும் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 34% ஆயிடுச்சு. 2024 இதே கணக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் வெறும் 11.5 ப்ளஸ் அதிமுகவுடையது வந்து பார்த்தீங்கன்னா 23 கூட்டினீங்கன்னா அதே 34 தான்.
ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் வாங்கினாலும் ப்ளஸ் விஜய் வந்து ஓட்டை பிரித்தாலும் பாஜகவுக்கு வந்து ஓட்டுகள் கம்மியானாலும் எதுவுமே வந்து இந்த கூட்டணி வாங்கிய வாக்குகளை பாதிக்காது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. அவங்க 2024 இந்த 2 பேரும் தனித்தனியாக நின்று எந்த வாக்குகளை வாங்கியிருந்தார்களோ அது வந்து மினிமம் கேரண்டியாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பாக இதை விட அதிகமாகுமே தவிர குறையாது என்பது என்னுடைய கணிப்பு. இது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு சந்தேகம் வரும், சரிங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குகளை எடுக்காமல் நீங்கள் வந்து வெறும் பாஜகவுடைய வாக்குகளை மட்டுமே எடுத்து பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு எடுத்தால் ஒரு 18.5% அப்படின்னு வருது. இது வந்து ஒரு புரிதலுக்காக நான் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான ஃபார்மேட் கிடையாது. ஏன்னா நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம சட்டமன்ற தொகுதிகளாக பிரித்து அந்த சட்டமன்ற தொகுதிகளை வந்து நம்ம இந்த சட்டசபை தேர்தலோடு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கரெக்ட் ஃபார்மேட்டே கிடையாது. ஆனாலும் நான் இதை சொல்வதற்கான காரணம், பாஜகவுக்கு தோற்று போகும் வாய்ப்புள்ள தொகுதிகள் தான் ஒதுக்கப்படுகிறது என்பது பொய்யான குற்றச்சாட்டு. அதற்கு டேட்டா இருக்கு, நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ரெண்டாவது, பாஜக தெரிந்துதான் இந்த தொகுதிகளை எல்லாம் வாங்கியிருக்கிறது. அதே சமயம் பாஜகவுக்கு கண்டிப்பாக நகர்ப்புற தொகுதிகள் அதிகமாக ஒதுக்கி இருக்கணும். கோயம்புத்தூரில், சென்னையில் இந்த தொகுதிகள், இந்த இடத்துல வந்து அதிகமாக தொகுதிகள் ஒதுக்கி இருக்கணும். கோயம்புத்தூரில் வெறும் ஒரு தொகுதி அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சென்னையிலேயே ஒரே தொகுதி அப்படிங்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சென்னையில் வந்து வேளச்சேரியில் SG சூர்யா இருக்காரு, வினோஜ் பி செல்வம் டி நகரில் இருக்காரு. அவங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்கள வேட்பாளராக அறிவிச்சிங்கன்னா நாளையிலேருந்து அவங்கெல்லாம் பிரச்சாரம் போக முடியும். அவங்க அது அந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்கள் வெளியில் உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எலெக்ஷனை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கேலி கூத்தாயிடும். அதனால் இந்த தொகுதி உடன்பாட்டில் தொகுதிகளில் அதிமுக வந்து கொஞ்சம் பரிசீலனை செய்து கோயம்புத்தூரில் இன்னும் எக்ஸ்ட்ரா தொகுதி, சென்னையில் சில எக்ஸ்ட்ரா தொகுதிகளை கொடுத்து பாஜகவுக்கு தோல்வியடையும் வாய்ப்புள்ள சில தொகுதிகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ 2024 அதிமுக ப்ளஸ் பாஜக இந்த 2 கட்சிகளும் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ணாலே இங்கே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியை கொடுக்க முடியும், திமுகவுக்கு ஒரு சவாலை கொடுக்க முடியும், திமுக கூட்டணிக்கு வீழ்த்தி நிறைய சீட்டுகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். இது வந்து நம்ம முற்றிலுமாக நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறவங்களுக்காகத்தான் நான் இப்படி ஒரு டேட்டா பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது அப்படியே நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் வந்து வேட்பாளர் தேர்வுகள் இருக்குது, கட்சிகளுடைய பிரச்சாரம் இருக்குது, தேர்தல் அறிக்கை இருக்குது, பணப்பட்டுவாடா இருக்குது, ப்ளஸ் வந்து தேர்தலுக்கு என்று சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் யார் சரியாக கையாளுறாங்கன்னு இருக்குது, தலைவர்களுடைய பிரச்சாரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் சரியாக பண்ணுறாங்க, இதன் மூலமாக வந்து களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சு சேர்த்து தான் நம்ம இந்த வெற்றி தோல்விகளை உறுதி பண்ண முடியும். ஆனால் இங்கே நான் சொல்ல வர்றது, பாஜகவுக்கு இங்கே அட்வான்டேஜ் இருக்குது. அதிமுகவுடைய வாக்குகள் முழுசாக இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா 100% பாஜகவுக்கு இரட்டை இலக்க MLAக்கள் கிடைப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.